உங்களோட லேப்டாப்ஸ் வகைராவில் இருக்கும் இல்லையா? அது புதுசாக வந்தப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட இன்புட் கேட்கும். ஒரு நல்ல லேப்டாப்பாக இருந்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட லெவல் பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் அதைத்தான் தொடர்ந்து தேர்வு செய்யறீங்கன்னு வைங்க. அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் இவங்க தொடர்ந்து 7/10 பிரைட்னஸை தேர்வு செய்கிறாங்கன்னு படிச்சுக்கும். ஒரு 10-12 நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் லேப்டாப்பை திறந்தா அது தானாகவே 7/10 செட் ஆகிருக்கிறத பார்ப்பீங்க. அப்போது அது அவங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்காக மாறிடும். பல சமயம் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதில் டு நாட் ஆஸ்க் மீ அகென்னு எழுதியிருக்கும். நீங்கள் அதையும் டிக் செஞ்சிடுறீங்க. அதை டிக் செஞ்சு உங்களோட தேர்வு செய்கிற உரிமையை நீங்களே விட்டுட்டீங்க, சரண்டர் செஞ்சீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் பட் ஐ ஹாவ் நோ சாய்ஸ்னு சொல்கிறீங்க. இல்லை, யூ ஹேவ் சாய்ஸ், பட் யூ ஹேவ் ஃபார்ஃபிட்டட் இட். ஆனால் அது இன்னமும் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதை தான் உங்களுக்குள் நுழைவதுன்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் எடுத்துக்கிட்ட டிஃபால்ட் செட்டிங்ஸை இப்போவும் மாற்ற முடியும்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போவும் மாற்ற முடியும். கொஞ்சம் உள்ள நுழையணும், கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும், மாட்டிடுவீங்க. அதுக்கு கஷ்டப்படணும். சோம்பல் தான் அதிகமாக இருக்குது.